அவன் பிராணனை வாங்கினார். ஆறு வாலியோட பிராணனை ஒரே அம்புனால வாங்கினான். ஆறு வாங்கினான் ஓம் பிராணநாதன். பிராணநாதன் வாலி மேல ஒரே பானம் போட்டா பிராணனை வாங்கி சீதைக்கு அப்பதான் செல்லுவோம். நம்ம எப்பவுமே கவலையா இருக்கிறவர்கிட்ட இன்னும் கவலையை உண்டு கொடுக்கும். சில பேர் இருக்கான் பேசுற போது கவலை இன்னும் உண்டு கொடுக்கும். தெம்பு கொடுக்கும். ஒரு பையன் நான் ஒரு மார்க் தான் வாங்கியிருக்கேன் 390 என்னடா மார்க்கு சனி அப்படிங்கக்கூடாது. பரவாயில்ல நல்ல மார்க் வாங்க இந்த காலேஜில் இடம் கிடைக்கும் போ அப்படின்னு சொல்லணும். நீ விளங்க மாட்டேன் அப்படிங்கக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒருத்தருக்கும் தெம்பு கொடுக்கணும். திடீர்னு ஒருத்தர் வர இப்போ நான் மெட்ராஸ் போகணும் என்ன பண்ணுவேன்? பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். பஸ்ஸு வந்துட்டு திருநெல்வேலியிலேருந்து இங்கேருந்து கிளம்பும். சென்னை செய்தி கூவான் அப்படி தெம்பு தரும். இல்லையா இப்போ வரேன் ஒரே வெக்கேஷன் டைம் நீ ஏனியில தான் நின்று போகணும் அப்படிங்கிற பஸ்ஸு பின்னால அப்படி சொல்லக்கூடாது. பஸ்ஸு வரும் ஏன் போயிட்டு இல்லைன்னா இப்படி திருச்சி விழுப்புரம் அப்படி போயிடும் டக்கு டக்கு அப்படி தெம்பு சொல்லணும். நீ இன்னைக்கு போய் வந்திருக்க அது ஒரே வெக்கேஷன் டைம் இடம் கிடைக்காது அப்படிங்கக்கூடாது. சில பேர் இதுக்குன்னு இருக்கேன் அபச்சமியம் பேச்சத்துக்கு. சில பேர் வாயில் நல்லதே வர ஏதோ ஒரு புதற்கன்னு சொல்லணும். ஏதோ ஒன்று சொல்லி அவன் உள்ளதையும் கவலைப்படுத்தி தூண்டி விட்டு தெம்ப சொல்லணும். இப்போ இன்னி காலையில் ஒருத்தர் யோசிச்சு பாருங்க. இது என் பொண்ணு இது என் பையன் 2 பேரும் கல்யாணம் பண்ண போகிறோம். நீ கல்யாணம் பண்ணுறது முடிவு பண்ணிட்டு அப்புறம் எது காட்டுறேன்னு இல்லை சாமி. ஒவ்வொருத்தன் ஒன்று பொண்ணுனா ஒவ்வொருத்தட்டையா காட்ட சொல்கிறேன். ஏதோ தோட்டம் இருக்காங்க இல்லை சாமி நான் இப்படி பார்த்தேன் பையனுக்கு ஒன்றும் விரும்புறது அப்படி ஆமாம் அப்போ கழிச்சு சாமி ஏன் சாமி நீ அது இந்த தோட்டம் ஒரு தோட்டம் ஊரு பார்த்து நீ இப்போ அனுமாரை கூப்பிடு இதை பண்ண ஆஞ்சநேயர் ராமாயணர் ஓ சாமி ஆவணி மாதம் எட்டப்பட மாதம்ன்றாங்க ஐப்பசியில் பண்ணு இது ஒரு குறையா ஐப்பசியில் பண்ணு ஓ செம்பு சொல்கிறேன். ஆமாம் ஒன்று நீ அது ஒன்றும் மனம் பொருத்தம் பார்த்தாச்சுன்னா ஜோசியம் பார்க்கணும். நான் 2 கருத்து சொல்லுவேன். ஜோசியம் பார்க்கறதே தாலி கட்டியாச்சுனாலே ஜோசியம் பார்க்கக்கூடாது. ஆமாம் மனசு பொருத்தம் தான் முக்கியம். அப்புறம் அப்படியே முன்னாடி நீ தாலி கட்டினதுக்கப்புறம் ஜாதகத்தை எடுத்துட்டு போனது ஒரு ஜோசியம் பார்ப்போம். இதை சேர்க்கவே கூடாது. அதாங்க ஒத்து வரல. அது தப்பு. அது கட்டி விடக்கூடாது. நமக்கு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு ஏனோ நம்ம வாழறோம்னா நமக்கு 10 கருத்து சொன்னால் ஆத்துக்காரி 10 கருத்து சொல்லுவான். அதுக்கு 5-6 தான் ஒத்து போகும். அதுக்காக பாக்கி கருத்து ஒத்து போலேன்னு விட்டுற முடியுமா? அது எல்லா தொழிலும் உலகமே அப்படிதான். அதுக்கு தான் நம்ம சொல்லணுங்கிறோம். இப்போ அனுமார் இது மாமன் கேட்டதுனால சீதா பிராட்டியை தூக்கி போனோம்னா லட்சுமணனை திட்டினா அதுக்காக தேடாமல் இருந்தாளா? என்ன ராமாயணம் கேட்குறேன்? ராமன் லட்சுமணன் தேடினாலே வந்தா லட்சுமண ராமனை பார்த்து இல்லை ராமா நான் திருப்பி நான் அயோத்திக்கு போகிறேன் மணி என்னை திட்டி இனிமேல் நான் கூட வந்து தேட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. கூட தானே தேடிட்டு வந்தார். கூட வந்தானே சண்டையை போட்டு கற்றுக்கணும். ராமாயணம் ஜோசியம்ங்கிறது எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு ஜோசியம் தான் சொல்கிறேன். கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் ஜாதகம். அதுக்கப்புறம் மனப்பொருத்து நீ 10 பேர்கிட்ட போய் காட்டு. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவோம். ஒருத்தன் சேர்த்திருக்கப்படாதுங்கம்மா, ஒருத்தன் இது இப்படி ஆகும்மா, இப்படி வரும் அப்படி வரும்மா. அங்கே ஒருத்தன் வருவாங்க. உங்கள் வீட்டுக்காரருக்கு முன்னால் நீ போயிடுவேம்மா சார் இல்லை ஏதோ ஒன்று கழிப்பு விடுவோம். ஒரு அம்மா வந்துட்டாங்க எங்கள் அழுது என்ன சோசியம் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் முன்னால் போயிடுவேன். எங்கள் மார்க்கெட்டுக்காக செய்யுங்கக்கா. எந்த ஜோசியம் சொன்னால் அவனுக்கு
அவன் இப்போ சௌக்கியமாக இருக்கா, சதாபிரியம் பண்ணிட்டு 30 வருடம் முன்னால் வந்து பார்த்தேன். காய்கறி தட்டப்படிதான் நேரம் தட்ட வந்தான். ஒரு பெரிய ஒரு பேரெல்லாம் சொல்லக்கூடாது. சரி அந்த செத்துக்கிடுவேன்னு சொல்லி உடனே நான் உபன்யாசம் பண்ணும்போது என்கிட்ட யாருக்குன்னு உங்களை காட்ட சொன்னாங்க, நீ 80 வயசுக்கு மேலே சௌக்கியமாக இருக்கு, உங்களுக்கு சௌக்கியம் 82 வயசு சூப்பராக. அவர் சிரிப்பார் ஃபோன் பண்ணி. இருந்தாலும் கூட அவருக்கு ஃபோன் பண்ணணும்னு மனம் வரைச்சிட்டு உங்களுக்கு சொல்றேன், ஒரு தடவை தான் பார்க்கணும், பார்க்க மூத்த. ஏன்னா எல்லாரும் தெம்பு சொல்ல மாட்டாங்க. நீங்களும் தெம்பு, நீங்களும் ஒருத்தட்ட பேசுறீங்கன்னா தெம்பு பேசணும். ராமநாமம் அதுக்கு தான் சொல்லணும். யாராவது ஒருத்தர் வந்து விசாரமா பேசுனா ஒரு கவலை இல்லை, ராமநாமம் சொல்லுங்க, ஒரு கவலை இல்லை, அனுமன் கோயிலுக்கு போங்க, ராமர் கோயிலுக்கு போங்க, அப்படி சொல்லணும். குலதெய்வத்தை கூப்பிடணும். அவன் என்ன வேணாலும் கவலையா வரட்டுங்க. எவ்வளவு பெரிய மலை மாதிரி கவலையை கொடுத்து ஒருத்தன் பேசட்டுங்க. நம்ம அதை தவறு கூடி கொண்டு வேண்டாமோ ராமநாம சொல்லு. எப்படி செம்பா சொல்ற, உங்க இந்த ராவணனை வாழ கட்டி போட்டு இழுத்துட்டு வந்த எங்க வாழ தலைவனுக்கு அவன் பிராணனை ஒரே பானம் போட்டு எடுத்த உன் பிராணநாதன் உங்கோள் எடுத்த சொல்ற பாருங்க. ஆவிதனை வாங்கி பின்னவர்க்கு அரசினருக்கு துணையென பிடித்தான். எங்கள் மன்னவன் தனக்கு நாயன். எங்க சுக்ரீவ பெருமானுக்கு ராஜாங்கத்தை கொடுத்தார். எங்கள் மன்னவன் தனக்கு நாயன் மந்திரத்து உள்ளே. நான் எங்கள் மன்னவனுக்கு சாதாரணமாக தொண்டு செய்யக்கூடியவர். நாயன் கேவலமான சாதாரணப்பட்டவர். வானின் நல்லடும் காலின் மைந்தன். நான் அடியேன் வாயு மைந்தன், நாமமும் அனுமன் என்று. அடியேன் பேர் ஆஞ்சநேயன். நீ அதனால அடியேன் பேர் அனுமன், நீ பயப்படாது. நீ ஏதோ ஒரு மான விரும்பின வந்திருக்கிறது அனுமன் சொல்ற. அடியேன் நாமம் தாயார் தான் கொஞ்சம் கொஞ்சம் சென்று வருது. சில எல்லாம் இந்த கதையில ராவணனுக்கு தெரியாது. ராவணன் இருந்தால் சொல்ல மாட்டேன்னு வேற. ராவணனை வாரில் போட்டு தரைச்சி திரையில தேய்ச்சி இழுத்துன்னு வந்தாலும் இந்த கதையை அவன் சொல்லுவோன்னா சொல்ல மாட்டேன்னு முடியும். இப்போ இந்த கதையை எப்போ சொல்லுவானா இவன் ராமதூதன் தான் திருப்பி. இந்த கதையை எப்போ சொல்றானோ 70 வெள்ளம் கொண்ட எண்ணெய் உலகமெல்லாம் தழுவி நின்று எடுப்ப வேலை தனித்தனி கடக்கும் தாள குருவின உங்கோன்மை செய்ய குறித்தது குறிப்பின் உண்ணி வழியில செய்தற்கு ஒத்த வானரம் வானின் நீண்ட 70 வெள்ளம் செய்யுங்க எங்க தலைவர் வச்சு ஒரு இடமா எல்லாரையும் தேடுறது அனுப்பிச்சு. இந்த சமுத்திரம் தாண்டி தேடுறதுக்கு அடியன் அனுப்பிச்சு. ஆமா அது சொல்றேன். ஓ துப்பூரு பறவை 7. பறவைனா சமுத்திரம். 7 சமுத்திரம். பறவை 7 சமுத்திரம். சூழ்ந்த பால் 7 மாழ்ந்த ஒப்பூரு நாகர் நாடும் உம்பர் நின்று இம்பர்காரம் இப்புறம் தேடி நின்ன எதிர்ந்தத என்னின் அண்டத்து அப்புறம் போயும் தேட அவதியின் அமைந்த போன. 7 சமுத்திரம் தாண்டி எங்க வச்சாலும் தேடுறதுக்கு ஆட்கள் போயிருக்கா. எந்த இடத்துல வேணாலும் எங்க வேணாலும் வச்சிருக்கட்டும் தேடிடுவாங்க. நாங்க சாமானியப்பட்டவர்கள். 70 வெள்ளம். அங்கே 70 வெள்ளம்னா என்னன்னு சொன்னேன். திருப்பி இன்னும் நான் சொல்றேன். 70 வெள்ளம் அதை இன்னும் நான் சொல்றேன். நிறைய உலகம் அப்போ தழுவி நின்று எடுப்ப வேலை தனித்தனி கடக்கும். வேலைன சமுத்திரம். துப்பூர் பறவை 7. புன்தொழில் அரக்கன் கொண்டு போந்த நாள் பொதிந்து தூசில் குன்றின்
எம்மருங்கின் இட்ட அணிகள குறியினாலே வென்றியான் அடியன் தன்னை வேறு கொண்டு இருந்து கூறி தென்திசை சேரி என்றான். அவன் அருள் சிதைவது ஆமோ? புன்தொழில் அரக்கன் ராட்சசன் தங்களை கடத்தின் போன போது நீங்க நகையெல்லாம் போட்டேனே. குன்றின் எம்மருங்கினிட்ட அணிகலன்கள் குறியினாலே நீங்கள் போட்ட அந்த அணிகலன்களை பார்த்து இங்கதான் தெற்க தூக்கின்னு வந்திருக்கான்னு அதை அடியனுக்கு கட்டளையிட்டார். தென்திசை சேரி என்றான். அவன் அருள் சிதைவதாமோ? அவர் என்ன பதம் போடுறார்? அவனுடைய அருளினால் என்னை இங்க அனுப்பினார், அவன் அருள் சிதைந்து போகுமா கேட்கிறேன். நான் உன்னை கண்டுபிடிச்சது என்ன ஆச்சரியம்? ராமனுடைய அருளால் கண்டுபிடிச்சிருக்கிறேன். நான் வந்தே உன்னை கண்டுபிடிச்சேன். எவ்வளவு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு வரான்னு பாருங்க. தேடுறதுக்கு வந்தவங்க நம்மளால தான் என்ன சொல்லி போறது எல்லாம் சாதாரண. நான் தான் வந்தேன் இந்த தெக்கதான் கிடைச்சிட்டு வருவான் ராமன் சொல்லிட்டு அப்படி சொல்லி இப்படி சொல்லுங்க. ராம அனுமானத்தை கத்துக்கணும். நான் அடக்கம்னா இப்ப அடக்கம்னா யாருக்கு எல்லாம் பிறக்கிற போதே அடக்கம்ங்கிறதுக்கு இனிமே தமிழ் டிக்ஷனரியிலே இந்த அடக்கம்ங்கிறதுக்கு அர்த்தத்தை எடுத்துக்கணும். ஒபீடியன்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வார்த்தையே இனிமே இருக்காது. யாருக்குமே தெரியும் அடக்கம். புருஷன் அடக்கமா இருக்கணும்னா புருஷன் அடக்கம் அப்படின்னு அவ்வளவுதான். அவ்வளவுதான் அடக்கம். அடக்கம்னா எப்படி எடுத்த அடக்கம் இதை விட நம்ம தப்பிச்சோம். இன்னி வரைக்கும் நம்ம மாமிலாம் கூப்பிடல செத்த இப்படி வரையடா அப்படின்னு மரியாதை இன்னும் இனிமேல இந்த இவாளெல்லாம் பார்த்து நம்ம மாமியெல்லாம் மாறாம இருக்கணும். பொண்ணு நாட்டு பொண்ணுலாம் அவளை பார்த்துட்டு நம்மள மாறாம நீ என்னம்மா இல்லம்மா அப்பாட்ட எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி தராங்க. நான் என் பையனுக்கு பொண்ணு பார்க்கறேன் அப்படின்னா எப்படி அடக்கமான அவன் கூட்டிட்டு போயிட்டான். வாங்க 4-5 பொண்ணு இருக்கு எங்க நேற்று அடக்கமாச்சு போன வாரம் அங்க கூட்ட இப்ப அடக்கம்லாம் இங்க இருக்கு. அங்க போனதான் அடக்கமே. அது ஏன்டா அடக்கமா இருக்க எந்திருக்க முடியாது. பவியும் போச்சு. ஹனுமான் பாருங்க எப்படி பேசுறது. இன்னும் வர நான் தான் மோதிரத்தை வாங்கிட்டு வந்து இந்த தானே பலம் இதெல்லாம் ஒன்றும் சொல்ல. இப்போ சப்ஜெக்டுக்கு எப்படி வர பாரு கொஞ்சம் கொஞ்சமா தாயாருக்கு தெம்பு கொடுக்குறது. பாருங்க நம்ம எல்லாரும் கத்துக்கணும். கொற்றவருக்கு ஆண்டு காட்டி கொடுத்த போதும் அடுத்த தன்மை வெற்றியின் உணர்த்தல் பார்த்தோ உயிர் நிலை பெரிதும் உண்டோ இற்றை நாளளவு மன்னாய் அன்று நீ இழித்து நீத்த மற்ற நல் அணிகலன்களுக்கான உன் மங்களம் காத்தமன்னோ. நீங்கள் அங்க அணிகலன்களை தூக்கி போட்டே அந்த அணிகலன்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ராவணை இந்த பக்கமா தூக்கி வந்தான்னு தெரியும். தேடி கொண்டு வந்தார். ஓ ஆயவன் தன்மை நிற்க பார்ப்போம். இதுல இப்பதான் தாயாருக்கு தெம்பு வரும். தாயாருக்கு தானே தெரியும். ராமனை தூக்கின்னு வரும்போது நகையெல்லாம் கழட்டி போட்டதை அவன் பார்த்துருக்க மாட்டானே. அவனுக்கு தெரியாத போதுன்னு கழட்டி போடு. அவ வருவா, இது வழியா தான் வருவா, தெரிஞ்சு கிடக்கும். அதைத்தான் அனுமார் சொல்றோம். இப்ப இது ராவணனுக்கு தெரியும். இப்பதான் சீதைக்கு செம்பு. இது ராவணன் இல்ல, ஆஞ்சநேயன் அனுமார் தான். ராமதூதன் தான் வந்திருக்கான். அந்த நம்பிக்கை வரணும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றாரு. ஆயவன் தன்மை நிற்க அங்கதன் வாலி மைந்தன்
ஏயவன் தென்பால் வெள்ளம் இரண்டினோடு எழுந்து சேலை மேயின பறந்து தீர அனையவன் விடுத்தான் என்னை வாய்ப்புணர் இலங்கை மூதூருக்கு என்றனன் பழியை வென்றான். பார்க்கோ, அந்த முறைப்படி பேசுற அங்கதன் தான் அடுத்தாப்புல, வாலிக்கு அடுத்தாப்புல இருக்கிறவன் வாலி மைந்தன், சுக்ரீவன் எங்க தலைவன். அங்கதன் தான் என்ன அனுப்பினார். நாங்க எல்லாம் தெற்க தேடின்னு வந்தோம். ஆஞ்சநேயா நீ இலங்கைக்கு போன்னு என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றார். ஆஞ்சநேயர் சொன்னார். எங்க கம்பன் என்ன அருமையான பதம் போடுறான். வாய்ப்புனை இலங்கை மூதூருக்கு என்றவன் பழியை வென்றான். எந்த ஒரு பழிப்புக்கும் இடமில்லாத ஆஞ்சநேயர். அவர் ஏதாவது பழி சொல்ல முடியுமா? எப்படி பேசுறார். வாலியோட பையன் அங்கதன் இவரை விட சின்னனா. ஏன்னா அவன் தான் இளவரசன். அவன் தான் சமுத்திரக்கரை வரைக்கும் கொண்டு வந்து எப்படி சொல்றது. நான் ராமற்ற மோதிரம் வாங்கிட்டு வந்தேன். நான் தான் ராமதூதன் பறந்து வந்தேன். அதை சொன்னார பார்த்தா எப்படி பவ்யமா பேசுறப்ப. பவ்யம் அனுமார். ஏன் அனுமாரை கொண்டாடுறோம்? நம்ம ராமரை விட அனுமாரை கொண்டாடுறோம். அனுமார் இதயத்தில் எப்பவுமே ராமர் சீதை இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இந்த அடக்கம், தன்னடக்கம், அடக்கம் அமரருள் உயிக்கும் தேவனா. அடங்காமை ஆறிருள் உயித்து பவ்யம் ரொம்ப நம்ம கத்துக்கணும். என் பேர் புகழுக்கெல்லாம் ஆசைப்படணும். அடி எனக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி இங்கே ராமாயணம் முடிச்சுட்டு மெட்ராஸில் 6 மாதம் சொல்ல போகிறேன். தை மாதத்துலேருந்து அதுக்கு ஒரு அழகாக கொடுத்துருக்கோம். பை காட்ஸ் கிரேஸ், கடவுள் கிருபையாக அவர் கொடுக்குற கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொள்கிறீர்கள். அப்படி அதுதான் கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. ராமாயணத்தை சொல்லணும். அவன் மெட்ராஸில் கூட என்ன கொடுத்தவர்கிட்ட உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு தரணும் இடத்த கொடு. நாங்கள் அவளே மைக்கு வச்சுருக்கோம். என்ன வச்சுக்கோ, நான் இன்வெர்டர் வச்சுட்டு எடுத்துட்டு வரேன். இல்லை எங்கிட்ட இருக்கிறதையும் கொண்டு அப்புறம் வேற என்ன ஒன்றும் பண்ணாங்க. நாங்களே பிரச்சாரம் போட்டு கொண்டுருவோம். அப்ப நாங்க என்னதான் பண்ணணும்? கேட்டா போதும். ராமாயணம் கேடு. ராமாயணத்தை கேடு. நாங்க ஏதாவது கொடு, அது அப்புறம் கொடு. முதல்ல ராமாயணத்தை கேடு. முதல்ல இடத்த கொடு. அது அதுதான் அனுமார் கட்டிச்சிடும். அனுமார் நினைச்சிருந்தாருன்னா நம்ம நினைச்சாரு ராவணன் அப்படியே பிடிச்சுக்குள்ளாங்க. அங்கதான் அவருடைய தன்னடக்கத்துல நமக்கு ராமர் இது கட்டளையிடவில்லை, பிராட்டியை தான் பார்க்க சொல்லி இருக்கிறார் என்ற பவ்யம், இந்த கட்டளையை ஏற்ற பவ்யம் அதை கற்றுக்கொள். நமக்கு மரணம் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறது அதை ராமனுடைய திருமேனி அழகு எப்படி இருக்கும் என்று தாயார் கேட்க ராமனுடைய திருமேனி அழகை பற்றி சொல்லு. ஏன்னா அவளுக்கு இன்னும் பயத்தில் இருக்கா. இவன் ராமதூதன் தானா, அது 9 மாசமா கஷ்டத்தில் இருக்கா. அது சுலபமா மீண்டு வர முடியாது. நம்பிக்கை வரணும். ஏன்னா ஏற்கனவே மான பார்த்து ஏமாந்துட்டா, சன்னியாசியை பார்த்து ஏமாந்துட்டா, இப்போ வந்துட்டு போறான். நமக்கு இயல்பு தானே அது, நம்பிட முடியாது. அதனால தான் நமக்கு இப்போ எல்லாருமே இதெல்லாம் ராமாயணத்தை படிச்சுட்டு தான் இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, யாரையும் நம்பாது அப்படிங்கிறாங்க. பயமா இருக்கு நீங்க கதவை திறக்கிறதுக்கு. ஓகே, யாராவது வந்தா கூட தபால்காரன் வந்தா கூட இப்படி பார்த்துட்டு வந்துச்சு. நம்ம எப்பவுமே வர தபால்காரன் தானே, எப்பவுமே வர தபால்காரனையும் நம்ப முடியல. அவனே போட்டு கொடுத்துடும்.
தபால்காரனோ யாரையும் நம்ம மெக்கானிக்கு நம்ம வீடு வரைக்கும் விட்டுருவோம். ஃப்ரிட்ஜு மெக்கானிக்கு. அது ஊரில் ஒரு மாமி நகையை பண்ணி போட்டுன்னு உட்காந்து அபிஷேகம் பண்ணி உடம்பு பூரா. அவன் மெக்கானிக் வந்து அவன் பார்த்தான், போட்டுட்டான். மாமி செத்து போனான். எதுக்கு அதை அப்படியே போட்டுன்னு உட்காந்து தனியாக இருக்கா? கொஞ்சம் எவ்வளோ பெரிய சிரமத்தில் இருக்கு தெரியுமா? நம்ம நகையை எடுத்துட்டு போனால் பரவாயில்ல, மனுஷன் உசுருக்கு தான் அவங்க நாடு வந்து நமக்கு வந்து நகையும் வேண்டிருக்கு, தங்கமும் வேண்டிருக்கு, பாதுகாப்பு. தங்கத்தை கூட்டிக்கணும்னா அதுக்கு வீட்டில் இரும்பு குட்டி வச்சுக்கணும், இல்லை பேங்கில் போய் லாக்கரில் வச்சுக்கணும். இப்போ பாருங்க, தங்கம் போட்டுன்னா அழகு, தங்கத்துக்கு சேஃப்டி, எதிர்காலத்துக்கு பணம் வேணும் அப்படின்னா தங்கத்தை அழகு வைக்கலாம் அப்படின்னா அதுக்காக வச்சுன்னா தங்கத்துக்கே சேஃப்டி. தங்கம் போட்டுக்கிறவங்களுக்கு சேஃப்டி. தங்கத்தை கொண்டு போய் லாக்கரில் வைக்கும். அதான் ஒரு மாமி சொன்ன, அடுத்த ஜென்மாதம் ஒன்றுனா லாக்கராக போடணும். 50 ரூபா 100 ரூபா பயிரத்தோட லாக்கர்னு தான். அதையுமே பேங்க்லேருந்து போய் கொள்ளையடிச்சோம். மொத்தமாக எடுத்துட்டு போடுவோம். பாரு எவ்வளவு கஷ்டம், சிரமம். எம்பெருமான் திரும்பி நீ அழக சொல்லு அப்படின்னு சொல்லு. ராமச்சந்திர ரகுவீர ராமச்சந்திர ரணதீரா ராமச்சந்திர ரகுவீர ராமச்சந்திர ரணதீரா ராம